அதுனா ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். தலைவர் ஆக்டிங் மாஸ், அனிருத் பிஜிஎம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஸ்டைலாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு அவரோட ஆக்டிங், சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க. படம் சூப்பராக இருக்கு. தேவா, ரஜினி கண்டென்ட், ரஜினி ஒரு ப்ராப்பர் ரஜினிசம் படம். உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் படம் பார்க்கணுன்னா இதுதான் படம். உங்களுக்கு பழைய ரஜினியும் காமிச்சிடுறாங்க, புது ரஜினியும் காமிச்சிடுறாங்க. யா, வெரி குட். Thank you. Yeah, for me, first half was entertaining, second half was little extended, but it's a good movie. Like you can watch it one time. Yeah, that was good. The same jailer concept was there, where they have got all the celebrities from all over India, but it was good movie. Music was very good. The best part was actually the music of the movie. It was very good. That only. The second half was little extended, so that made the movie little boring. But the first half was very entertaining and very occupying. Like the whole time we were occupied the first half. That was good only, yeah, as usual. Okay, thank you. பார்த்துட்டேன். நல்லாயிருக்கு. தலைவர் வச்சு இந்த மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் லோக்கி நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி கொஞ்சம் அப்பப்போ லேக் ஆகுது, பட் அதுக்காக அனி பிக்கப் பண்ணிக்கிறாரு பிஜிஎம்மில். நல்லா ரொம்ப எலிவேட்டிங்காக இருக்குது எல்லா பிஜிஎம்மும். இட்ஸ் அ நியூ கைண்ட் ஆஃப் ஃபீல். ஒரு ரஜினி படம்னா அந்த மாதிரி ஃபீல் வந்ததில்லை பிஃபோர். இவ்வளோ கொஞ்சம் வயலன்ஸ் என்டர்டெய்னிங்கோடு இருந்ததில்லை. பேன் இண்டியா உபேந்திராவை இன்னும் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம். அவருக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி வந்த மாதிரி தான் இருக்குது. அமீர் கான் அளவுக்கு தான் இது ஸ்க்ரீன் டைமே கிடச்சிருக்கு. அது தவிர சௌபின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. சௌபின் டான்ஸ் ஆக்சுவலாக ஓவர்டேக் ஆகிடுச்சு பூஜாவோட டான்ஸிங் ஸ்கில்ஸ் விட. பிகாஸ் அவரை இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுவோன்னு நினைக்கல. அண்ட் how the song blends with the movie, it is கொஞ்சம் different. It is not like a item song like how you would usually imagine. அவ்வளோதான். லேக் கொஞ்சம் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது ஒரு சில இடத்துல இட் இஸ் குட், ஒரு சில இடத்துல ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. பட் நல்லா தான் எடுத்திருக்காங்க. ரஜினி வச்சு பண்ணுறதுக்கு, ஒரு 75 இயர்ஸ் ஒரு ஆக்டர் வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமியோ ஆமீர் கானும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் லாங்கராக பண்ணியிருக்கலாம். அதான் உபேந்திரா ரோலும் கேமியோ ரோல் மாதிரி வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மேபி அது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் சிவராஜ்குமார் சார் ரோல் மாதிரி வந்துருச்சு உபேந்திரா சார் ரோல். ஈக்குவல் தான், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். பட் இது ஜெயிலர் அது ஒரு தனி டைமென்ஷனான படம், இது ஒரு தனி டைமென்ஷன். இது அது நம்ம இது லோக்கி படம்னால இன்னும் கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மிஸ்ட்ரியும் இருக்குது. ஜெயிலரில் கொஞ்சம் மோர் ஆஃப் அனிருத் ஷோகேசிங். அனிருத் அண்ட் மோகன்லால் சார், அப்புறம் ரஜினி சார் அந்த மூவிஸில் ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இங்கே ரஜினி சாரோட ஸ்டைல், ஃப்ளேர் அதெல்லாம் வருது. சூப்பராக இருந்தது ப்ரோ படம். ஒரு சீனுமே அந்த எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம். தலைவர் சொல்லவா வேணும், வேற லெவல் தலைவர். சுருட்டை பிடிச்சிட்டு வந்துட்டா என் தலையை பிடிக்கவே முடியாது. மஜா தான் என் தலைவர். சூப்பராக இருந்துச்சு சொல்கிறேன். சூப்பராக இருந்துச்சு இருந்துச்சுண்ணா. செம்மையாக இருந்துச்சுண்ணா. தலைவர் செம்மண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. செம்மையாக இருக்கு. செம்மையாக எல்லாமே பக்கா பண்ணியிருக்காரு. எல்லாம் ரஜினியை வச்சு நல்லா பண்ணியிருக்காப்புல. செம்ம ஸ்டைலாக இருக்குது. ஒரு வித்தியாசமான மூவி ரஜினி. செம்ம இல்லை ஜெயிலரோட கொஞ்சம் வித்தியாசமான மூவி. படம் எப்படின்னு கேட்குறது இதுவே முதல் தடவையாக இருக்குது. தலைவர் படத்தை போய் படம் எப்படின்னு கேட்க முடியுமா? அண்ணல் தெருக்கி விட்டுக்கிறாருப்பா. 75 வயசில் எந்த மனிதனாலுமோ யாராலுமே நடிக்க முடியாது. எம்ஜிஆரே 70 நடிச்சுட்டு முடிச்சிட்டார், அவ்வளோதான். புரியுதுங்களா? இன்றைக்கி தலைவருக்கு 75 வயசு. 75 வயசில் இவ்வளோ பெரிய மாஸ் காட்டிக்கிறாரு. படம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே தலைவரது தான். அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்டும் சொல்லியிருக்கிறாரு. கூலி என்றைக்குமே நான் கூலியாக கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த சப்ஜெக்டை சொல்லியிருக்காரு தலைவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஹெல்த் கண்டிஷன், எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்டைலாக பண்ணுறாரு, எந்தளவுக்கு அவருடைய மூமெண்ட்டு வார்த்தைகளால் சொல்கிறதுக்கு
எங்களுக்கு அது எனர்ஜி இல்லை. அதாவது அதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவரை பற்றி. ஏன்னா நாங்கள் வந்து 1980 பைரவி தலைவர் மன்றத்தினுடைய செயலாளர் நான். பைரவி தலைவர் மன்றத்தை பேர்லாம் சொல்ல மாட்டேன் நான். இதுவரையுமே பேர் சொன்னதே கிடையாது, அவர் பேர் சொன்னதே கிடையாது. எனக்கு 58 வயசாக போகுது. அதே மாதிரி என் நண்பர் இவர், என் நண்பர். அதாவது எப்படி சொல்கிறது, இன்றைக்கி தலைவர் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா அரசியலுக்கு வந்துருக்கணும். ஆக்சுவலாக தலைவர் அரசியல் இல்லை, வேண்டாம், அது ஒரு சாக்கடை. தலைவர் அதிலேருந்து மீண்டு வந்துட்டார். வேறு லெவல்ப்பா படம், வேறு லெவல், வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. மியூசிக் அனிருத், நம்ம சொந்த புள்ள, நம்ம பிளட்டு. அது 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 என்ன பண்ணணுமோ அது பண்ணிடுச்சு. லோகேஷ் கனகராஜன் நல்லா பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே தலைவர் மேலே அன்பு வச்சு எல்லா ஆக்டர்ஸும் அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வாழ்க வளமுடன். தலைவர் என்றைக்குமே ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக மக்களுக்கு இது மாதிரி சிறப்பான படத்தை கொடுத்து சிறப்பு இன்னும் மெருகேற்றி அவர் வந்து நல்ல நீண்ட நாள் வாழணுன்னு என்னுடைய பாபா ஆசீர்வாதத்தோட அவர் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர், செம்ம மாஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.